Hi students, today we will see the Unit 21 Nutrition and Health Continuation. Protein, Energy, Malnutrition PEM. புரத சத்துள்ள குறைபாடு நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். Absence of certain nutrients in our daily diet over a long period of time leads to deficiency disease. இப்போ ஒரு நியூட்ரியன்ஸு ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னாக்கா அதனால் என்ன ஆகுது, டெஃபிஷியன்சி டிசீஸ், பற்றாக்குறையால் வந்து டிசீஸ் வருது. திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் மேல் நியூட்ரிஷன். இந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வந்து பொருள் வந்து என்னது நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால சில டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது. டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி லீட்ஸ் டு சிவியர் கண்டிஷன் லைக் குவாஷிகர் அண்ட் மராஸ்மஸ். இப்போ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியால் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, கிடைக்காம போகிறதால என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா குவாஷிகரும் மராஸ்மஸ் நோயும் வருது. டயட்ரி சோர்ஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டஃப் டேபிள் 21.2 விட்டமின்ஸ் டயட்ரி சோர்ஸ் டிஃபிஷியன்சி டிஸார்டர் அண்டு சிம்டம்ஸ். இப்போ விட்டமின் டிஃபிஷியன்சியால் விட்டமின் என்னென்ன விட்டமின்ஸு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்குது, அதோடைய டிஸார்டர்னால என்னென்ன சிம்டம்ஸ் வந்து வருது. விட்டமின்ஸ், விட்டமின் ஏ ரெட்டினால் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸு கேரட், பப்பாயா, லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், லிவர் ஆயில், எக் யாக், லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து இருக்குது. டிஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோப்டால்மியா, நிக்டோலோபியா, நைட் பிளைண்ட்னஸ், நம்மளுக்கு மாலைக்கண் நோய் வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் வருது. இப்போ மாலைக்கண் நோய் இருந்ததுனாக்கா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா, unable to see in the night, dim light, scaly skin. பார்த்தாக்கா நம்மளுக்கு கார்னியா எப்படி இருக்கும், உலர்ந்து போயிருக்கிற மாதிரி இருக்கும், நைட்டில் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஸ்கின்லாம் பார்த்தோன்னா செதிலாக வந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு விட்டமின் டி, கால்சிஃபெரால். இதெல்லாம் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எக்கு, லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ், சிந்தசைஸ்டு பை த ஸ்கின் இன் சன்லைட். இதால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரனுக்கு ரிக்கட்ஸு. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளோ லெக்ஸ், டெஃபெக்டிவ் ரிப்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பீஜியன் செஸ்ட். ப்ளோ லெக்ஸ் கவட்டை கால்கள், மார்பெலும்பு வந்து குறைவுடையது. நெக்ஸ்ட்டு பீஜியன் புறா போன்ற வந்து மார்பு பகுதி வந்து காணப்படும். விட்டமின் இ, டொகோபெரால் பார்த்தோன்னாக்கா எதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல் வீட்டு, மீட்டு, வெஜிடபிள் ஆயில், மில்க், இதெல்லாம் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது. என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெரிலிட்டி இன் ரேட்ஸ், ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்டெரிலிட்டி, இதனால் வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெரிலிட்டின்னா என்னது, மலட்டுத்தன்மை. நெக்ஸ்ட் விட்டமின் கே, டெரிவேட்டிவ் ஆஃப் குயினோன். எதில் அதிகமாக கிடைக்குது விட்டமின் கே அப்படின்னு பார்த்தோன்னா லீஃபி வெஜிடபிள், சோயா பீன்ஸ், மில்க்கு. பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட். என்ன ஆகுது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எக்ஸசிவ் பிளட் ப்ளீடிங் டியூ டு டிலேய்டு பிளட் கிளாட்டிங். என்னது விட்டமின் கே இருந்ததுனாக்கா பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதல் வந்து பாதுகாக்கப்படுது. இப்போ பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட். பிளட் கிளாட்டிங் ரத்தம் உறைதல் வந்து நடக்காது. இந்த ரத்தம் உறைதல் நடக்காததுனால என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், பிளட் கிளாட் ஆகிறதுக்கு லேட் ஆகி இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் எக்ஸஸாக வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் விட்டமின் கே வந்து குறைபாடு இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸு விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் சி, இதெல்லாம் வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸு. விட்டமின் B1 என்னது தயாமின்னு,
எதெல்லாம் கிடைக்குது விட்டமின் B1 அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல் கிரெயின்ஸு, ஈஸ்ட்டு, எக்கு, லிவர், ஸ்ப்ரூட்டட் பல்ஸ் இதெல்லாம் வந்து விட்டமின் B1 வந்து கிடைக்குது. என்ன நோய் வந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபிஷியன்சி டிஸார்டர் வந்து பெரிபெரி. என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் த நர்வ்ஸ், மசில்ஸ் பிகம் வீக், பேரலைஸ். என்ன வரதுக்கு ஆரம்பிக்குது பெரிபெரி நோய் வந்து. அதுக்கு சிம்டம்ஸ் பெரிபெரி வந்திருக்குது அப்படின்றதுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நர்வ்ஸ் எல்லாம் வந்து டீஜெனரேட் ஆகிடும், மசில் எல்லாம் வந்து வீக் ஆகி கை கால்லாம் தவுண்டு போகிற மாதிரி ஆகிடும், பேரலைசஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் விட்டமின் B12 ரிபோஃப்ளாவின். எதில் கிடைக்குது விட்டமின் B2 அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மில்க்கு, எக்கு, லிவர், கிரீன் வெஜிடபிள், ஹோல் கிரெயின்ஸ். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரிபோஃப்ளாவினாசிஸ். இதில் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இரிட்டேஷன் இன் ஐஸ், ட்ரை ஸ்கின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ், ஃபிஷர் இன் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத். பார்த்தோன்னாக்கா என்ன ஆகும், கண் எரிச்சல் ஏற்படும், ஸ்கின்னெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும்னா தடித்து காணப்படும். வாய் ஓரங்களில் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும்னா வெடிச்சு காணப்படும். விட்டமின் B3 நியாசின். எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மில்க்கு, எக்கு, லிவர், லீன் மீட், கிரவுண்ட்நட்ஸ், பிரான். என்ன வந்து டிசீஸ் டெஃபிஷியன்சி அப்படி டிசீஸ் பார்த்தோன்னா பெல்லாக்ரா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், லாஸ் ஆஃப் மெமரி, டைஹோரியா. பார்த்தோன்னாக்கா ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், தோல் வந்து தடித்து காணப்படும். நெக்ஸ்ட் வந்து மெமரி லாஸ் இருக்கும், ஞாபக மறதி இருக்கும், வயிற்றுப்போக்கு வந்து காணப்படும். விட்டமின் B6 பைரிடாக்சின். எதெல்லாம் வந்து விட்டமின் B6 அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா மீட்டு, ஃபிஷ், எக்ஸ், germs ஆஃப் கிரெயின்ஸ் அண்ட் சீரல்ஸ், ரைஸ், பாலிஷிங்ஸ். என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா டெர்மட்டிடிஸ், ஸ்கேலி ஸ்கின், நர்வஸ் டிஸார்டர். பார்த்தோன்னா செதில் போன்ற என்னது தோல் வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வந்து வரும். விட்டமின் B12 சைனோகோபாலமைன். எதெல்லாம் அதிகமாக விட்டமின் B12 இருக்குதுன்னு பார்த்தோன்னா மில்க்கு, மீட், லிவர், பல்சஸ், சிரல்ஸ், ஃபிஷ்ஷு. என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பெர்னிஷியஸ் அனிமியா, டிக்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஏன்னா அது நம்ம ரெட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது கம்மியாகிறதுக்கு ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லாக என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடுது, டீஜெனரேட் ஆகிடுது. விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட். எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதில் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் கூஸ்பெரி, ஆம்லா, லெமன், ஆரஞ்சு. இதெல்லாம் வந்து விட்டமின் C அதிகமாக இருக்குது. விட்டமின் சியால் என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கர்வி, சாலவன் அண்டு ப்ளீடிங் கம்ஸ், டிலே இன் ஹீலிங் ஆஃப் wounds, டீத் அண்ட் போன்ஸ் மேல்ஃபார்ம்டு. பார்த்தோன்னாக்கா என்ன ஆகிடும், நம்ம பல்லு ஈறுகளில் வந்து ரத்தம் வர்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு அடிப்பட்டது அப்படின்னாக்கா அது சரியாக வர்றதுக்கு லேட் ஆகும். நம்ம டீத்து போன் எல்லாமே வந்து அது உடஞ்சி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் விட்டமின் C வந்து கம்மியாக இருந்ததுன்னா. மினரல் டயட்ரி சோர்சஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிஃபிஷியன்சி டிஸார்டர். மினரலால் எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எந்தெந்த மினரல் கிடைக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதனால் என்ன டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வருது. இப்போ பார்த்தோன்னா கால்சியம் எங்கே இருக்குது, எதுல இருந்து அதிகமாக கிடைக்குதுன்னா டைரி ப்ராடக்ட்டு, பீன்ஸு, கேபேஜு, எக்கு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் கண்ட்ரோல் மசில் கான்ட்ராக்ஷன். அது உடைய ஃபங்க்ஷனு. இப்போ இந்த கால்சியம் வந்து எங்கே இருக்குது, நம்ம போன்ஸ்லேயும் நெக்ஸ்ட்டு டீத்தில் இருக்கக்கூடிய எனாமல்லையும் வந்து உள்ளே இருக்குது.
நெக்ஸ்ட் பிளட் வந்து கிளாட் ஆகிறத வந்து தடுக்குது. மசில் கண்ட்ராக்ஷனையும் தடுக்குது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா போன் டிஃபார்மிட்டிஸ், புவர் ஸ்கெலிட்டல் growth, ஓஸ்டோபோரோசிஸ் இன் அடல்ட். இப்போ போன் டிஃபார்மிட்டிஸ்னா அது எலும்பு வளர்ச்சி குன்றுதல். புவர் ஸ்கெலிட்டல் growth அப்படின்னாக்கா வந்து என்னது எலும்பு வந்து ஸ்கெலிட்டலில் வந்து கரெக்டாக வந்து வளர்றது கிடையாது. ஓஸ்டோபோரோசிஸ் அடல்ட்ஸில் வந்து வர்றது. நெக்ஸ்ட் மினரல் சோடியமு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காமன் சால்ட்டில் நிறையா இருக்குது சோடியமு. மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். என்னது ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நியூரோ டிரான்ஸ்மிஷனுக்கு இந்த சோடியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஃபிஷியன்சி டிஸார்டர் மஸ்குலர் கிராம்ஸ், நர்வ் இம்பல்ஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். என்னது தசை பிடிப்பு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னது நர்வ் இம்பல்ஸை வந்து கடத்த முடியல அதால். பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குதுன்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து பொட்டாசியம் இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலேட்ஸ் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. நர்வும் மசிலோடைய ஆக்டிவிட்டியும் வந்து ரெகுலேட் பண்ணுது. மஸ்குலர் ஃபேட்டிக்யூ, நர்வ் இம்பல்ஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். தசை சோர்வு, நரம்பு தூண்டல்களை வந்து கடத்த இயலாமை வந்து என்ன ஆகுது இந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சியால் ஆகுது. அயன் பார்த்தோன்னாக்கா எதில் அதிகமாக இருக்குதுன்னா ஸ்பினச்சி, டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ரோக்கலி, ஹோல் சிரல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர் இதெல்லாம் வந்து அயன் அதிகமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பார்த்தோன்னாக்கா இது ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து உதவுது. இதால் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா அனிமியா ரத்த சோகை வந்து ஏற்படுது. அயோடின் மில்க், சீஃபுட், அயோடைஸ்டு சால்ட். அயோடின் வந்து எதில் இருக்குது மில்க்கு, கடலில் இருக்கக்கூடிய உயிரிகள் கடலில் இருக்கக்கூடிய ஃபுட்டு அதில். நெக்ஸ்ட் அயோடைஸ் சால்ட்டில் இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். அது தைராய்டு ஹார்மோன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு உதவுது. அயோடின் டிஃபிஷியன்சியால் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா காய்டர் வந்து வருது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.